ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஃபா ஸ்டோரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன மினி விளாக் தான் காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விளாகில் வந்து 2 வீடியோவாக போட்டிருப்பேன். ஒன்று வந்து என் ஹஸ்பண்டோட மச்சானுக்கு வந்து மேரேஜ் வீடியோ, அண்டு வந்து என்னோடய சிஸ்டருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வீடியோவும் இதில் போட்டிருப்பேன். நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அன்றைக்கி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். மாப்பிள்ளை வீட்டில் வந்து மதியானம் வந்து சாப்பாடுக்கு சொல்லியிருந்தாங்க. இது எப்போனா கல்யாணத்துக்கு நாள். ஸோ அன்றைக்கி வந்து மதியானம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு தான் வந்து குட்டீஸ்லாம் வந்து பிக் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஷயானும் சேர்ந்து குட்டீஸோடு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பெட்டி கொடுப்பாங்க. பெட்டியில் சாரீஸ் எல்லாமே இருக்கும். மெஹருக்கு என்ன கொடுப்பாங்களோ அந்த நகை இருக்கும். அதுதான் பெட்டி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மார்னிங் ஆகிடுச்சி. நாங்களும் மேரேஜ்க்கு வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி வந்து மண்டபத்துக்கு தான் இப்போ போகிறோம். வீட்லேருந்து மண்டபத்துக்கு வந்து வேனில் தான் போனோம். ஷயானுக்கு வந்து வேனில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து போகிறான். புதுசாக பார்த்துட்டு இருந்தான் வேனை. மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து வந்து முன்னாடியே வந்துடணும் மண்டபத்துக்கு. ஸோ நாங்கள் முன்னாடியே கிளம்பி வந்துட்டோம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு மண்டபம். ஷயானோட சேட்டை தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், நானும் என்னோடய கசின்ஸும். நிக்காக டைம் ஆகிடுச்சனால அங்கே வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அன்றைக்கி நாளே வந்து பிளான் பண்ணிட்டேன். சரி, கல்யாணத்தை முடிச்சுட்டு மதியானம் அம்மாலாம் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கூடயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதேமாரியே வந்து சாப்பிட்டுட்டு நான் அம்மா கூடயே வந்து வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி திரும்பி வந்து என் சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட்க்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ஷயான் வந்து உள்ளார வரமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். எப்படியும் உள்ளார அழைச்சிட்டு போயாச்சு. உள்ளார அழைச்சிட்டு போய் அவங்க ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் பிக்ஸ்லாம் எடுத்தாச்சு. நான் கரெக்டாக போன டைமும் வந்து பொண்ணும் ரெடியாகி வந்தாச்சு. க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால என்னால் வீடியோவே எடுக்க முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. என்னென்னா ஒரு நெக் செயின் அண்டு ப்ரேஸ்லெட்டு, ரிங்கு, இந்த 3மே தான் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு லெஹங்கா தான் போட்டு பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சாரீ எடுத்துகிட்டு வந்து அப்புறம் தான் வந்து சாரீ மாற்றினாங்க. அவங்களும் எல்லாம் சேர்ந்து பொண்ணோட கொஞ்சம் பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னும் இது மாதிரியான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.